ஆமா. ஃபர்ஸ்ட் ஓலாமா இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே. அப்புறம் வந்து நீங்க இந்த சில கமாண்ட்ஸ் கொடுத்திருந்தீங்களா மேம் ரன் பண்ண? ஸோ ஓலாமா இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஓலாமா புல் மிஸ்ட்ரல் பண்ணீங்களா? புரியல மேம். ஓலாமா புல் மிஸ்ட்ரல்னு ஒரு கமாண்ட் கொடுத்துருந்தனே. உங்க டெர்மினல் விண்டோக்கு போங்க. ஓப்பன் அ டெர்மினல். ஸோ அங்க போயிட்டு நீங்க வந்து இல்லைன்னா இந்த இது பண்ணுங்க, ஓலாமா லிஸ்ட்னு போடுங்க. ஓலாமா லிஸ்ட். நான் வேணா உங்களுக்கு வந்து இந்த கமாண்ட் இதுல போடுவேன். அது அந்த இதுலயே ஹோம்ஒர்க்லயே நான் கொடுத்துருந்தேன். ஓபன் பண்ணிட்டேன். ஸோ எதுவுமே இல்லை இப்போ இல்லையா, உங்ககிட்ட எந்த மாடல்ஸுமே இல்லை. ஓலாமா இன்ஸ்டால் ஆயிருக்கு, பட் இவங்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் சேயிங் தெர் இஸ் நத்திங் தேர், ரைட்? இப்போ Yes, ma'am. ஓலாமா புல் மிஸ்ட்ரல் பண்ணுங்க. நான் கமெண்ட் போட்டிருக்கேன் இதுல மெசேஜ்ல. ஸோ அது ரன் ஆகட்டும். என்ன சொல்லுது? டைம் அவுட்டா? இந்த எரர் வருது. ஃபுல் மாடல் கெட். அந்த மெசேஜ் இங்க போடுங்க. லெட்ஸ் கோ சர்ச். டைம் அவுட் ஆகுது. ஓ, உங்க வைஃபை வந்து ஹேண்ட்ஷேக் டைம் அவுட் ஆகுது. ஓகே. ஸோ உங்க வைஃபை வந்து ஓகே சரி, ஓலாமா புல் இது பண்ணுங்க. ஓகே, Yes, ma'am. ஒன் செகண்ட். இந்த கமாண்ட் ட்ரை பண்ணுங்க. ஃபுல் டைனி லாமா. உங்களால வந்து மேபி இந்த நெட்வொர்க் இஷ்யூவால இது வந்ததுன்னா சரி, இது விட்டுடலாம். வில் ஜஸ்ட் லைக் இக்னோர் தட் ஃபார் நவ் அண்ட் தென் வி கேன் ப்ரொசீட் வித் அதர் ஸ்டஃப். Okay. இது மட்டும் ட்ரை பண்ணலாம்.
அதே error தான். சோ உங்க நெட்வொர்க் இதான். ஓகே, சரி, நீங்க வந்து பிரசன்ட் பண்றது ஸ்டாப் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே. ஓகே. லெட்ஸ் டு ஒன் திங். ஓகே, சோ நான் வந்து ஒரு நிமிஷம். நானே ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். if it works how it will look like அப்படின்ட்டு. சரியா? எஸ் மேம். manage recording. Sorry, one second. Okay. Present. ஓகே, நான் இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். உங்க எல்லாருக்கும் தெரியுதான்னு முதல்ல பார்த்து சொல்லுங்க. எஸ் மேம். ஓகே, சோ நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு சொன்ன கமாண்ட்ஸ் எல்லாம் நான் ரன் பண்ணி பார்த்தேன் முதல்ல, ரைட்? so that I can give you proper instructions. ஓகேவா? சோ நான் இங்க பண்ணும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தேன் இல்லையா, collegepolicy.txt அப்படின்னு ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம் அந்த ரேகுக்கு. கரெக்டா? அதுல வந்து அட்டெண்டன்ஸ் பாலிசி, ஸ்டூடெண்ட்ஸ் must maintain at least 75% attendance, medical leave requires valid documentation, attendance is calculated per semester னு ஒரு 4 லைன் அதுல இருக்கு. ஓகே, யூ ஆல் see that? ஓகே, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், இந்த ragtest.python இது இல்ல, சாரி, ஒன் செகண்ட், நோட் புக் ஓபன் பண்றேன். ரைட், சோ இது, ஐயோ சாரி, ஐ ஹேவ் அதர் கம் திங்ஸ், ஒன் செகண்ட். இது ragtest. ஓகே, சோ இங்க என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கமாண்ட் கொடுத்திருந்தேன் இல்லையா உங்களுக்கு, என்ன பண்றோம் இந்த 2 லைன்ஸ்ல? who can tell me? மேம் உங்களோட ஜூபிட்டர் ஸ்கிரீன் தான் மேம். Oh, sorry, one second. Let's do one thing, one second. One second. ஓகே, இப்போ கரெக்டா வந்திருக்கா ragtest? எஸ் மேம். ஓகே, சோ இந்த 2 லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் இங்க? I think we were trying to do உங்களுக்கு ஹோம்வொர்க்ல நீங்க படிச்சீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் இங்க? who can tell me? என்ன நடக்குது இந்த 2 லைன்ஸ்ல? அந்த ஃபைல் ரீட் பண்றோம். collegepolicy.txt. அந்த collegepolicy.txt அந்த 4 லைன் இருந்தத, ஒரு 4 லைன் கொடுத்தேன் தானே நான் உங்களுக்கு, அந்த ஃபைல்ல என்ன இருக்கும்னு சொல்லிட்டு, அத வந்து we are just opening it and putting a file pointer to it. correct? கரெக்டா? உங்க எல்லாருக்கும் பைத்தான் தெரியும் தானே? ஓகே, அப்புறமா என்ன பண்றோம், what does this line do? so let me execute this, right? so இது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ரைட்? சோ இங்க நான் இப்ப இந்த செல்ல ரன் பண்றேன், முடிஞ்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் லைனுக்கு வந்திருக்கேன். இங்க என்ன பண்றோம், லக்ஷ்யா, what is happening in this line? அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற லைன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதை வந்து செக் பண்ணும். ஸ்பிளிட் எதால பண்றோம்? ஸ்பிளிட் நியூ லைன் கேரக்டர் வச்சு பண்றோம். அதாவது ஒவ்வொரு லைனையும் ஒரு சங்கா சொல்றோம். கரெக்டா? எஸ் மேம். எஸ், இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லைன் ஸ்லாஷ் n வந்து என்ன சொல்லுது, இப்ப நான் அந்த 5 லைன் அதுல இருந்ததுன்னா ஒரு லைனும் ஒரு சங்க் அந்த ஸ்பிளிட் பண்றோம். கரெக்டா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது क्वेश्चंस இருந்ததுன்னா ஸ்டாப் மீ ஃபர்ஸ்ட். ஓகே, சோ இப்போ இந்த நெக்ஸ்ட் இதுல என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம லாஸ்ட் டைம் வந்து we looked at the architecture of how RAG solution works. So Kanesh, what do you think is happening in the next line? மேம் அந்த சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கற அந்த லைப்ரரி வந்து ஸ்டோர் பண்ணுது மேம். என்ன ஸ்டோர் பண்ணுது? அந்த சங்க்ஸ் ஸ்டோர் பண்ணுது என்கோட் பண்ணி. கரெக்ட்டா? ஆமா, அது என்கோட்னா என்ன? அது வந்து ஒரு வெக்டரா மாத்தி அது அதல சேவ் பண்ண ட்ரை பண்ணுது. கரெக்ட்டா? எஸ் மேம்.
அந்த என்கோடுங்கிறது வந்து நம்ம அது வந்து ஒரு நம்பரா மாத்துறோம். அந்த சங்க்ஸ் பத்தி நம்ம டீட்டெயிலா இன்னைக்கு லெசன்ல பார்க்கலாம். ஸோ பட் பேசிக்லி உங்களை வந்து நான் யூ டோன்ட் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங், பட் அட்லீஸ்ட் யூ நோ அந்த ஆர்கிடெக்சர் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்ததுல அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நடக்குதுங்க. கரெக்டா? அதுக்கப்புறமா ஸோ இதை நம்ம ரன் பண்ணிடலாம். அப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகுது? ஜீவரத்னம் நீங்க சொல்லுங்க. வாட் டு யூ திங்க் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? மேம் நியூமரிக்கல் பைத்தான் இம்போர்ட் பண்றோம். ஃபைல்ஸ் ஒன்று இம்போர்ட் பண்ணியிருக்கோம் மேம். அந்த எம்பெடிங்ஸை என்ன பண்றோம் அதுல? இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் ப்ரீவியஸ் லைன்ல எம்பெடிங்ஸ். எம்பெடிங்ஸ்னா என்ன? ஒரு சென்டென்ஸை ஒரு வெக்டரா மாத்தி கிரியேட் பண்ணோம் ஸ்டெப் 3ல. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம்? நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்றோம் ஒரு அரேக்கு. கரெக்டா? ஓகே மேம். சோ நீக்கு 5 லைன் இருந்ததுன்னா 5க்கும் எம்பெடிங்ஸ் கிரியேட் பண்ணி அந்த எம்பெடிங்ஸ் அதுல ஸ்டோர் பண்றோம். ஓகே மேம். ஓகே ஓகே. சோ இப்போ இத நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குது கஸ்தூரி? Yes, ma'am. What do you think is happening the next? அந்த ஒவ்வொரு எம்பெடிங்ஸா நம்ம கெட் பண்றோம். எங்க கெட் பண்றோம்? இங்க லைன் 15 நான் பத்தி பேசிட்டு இருக்கேன். Question is, what is the minimum attendance required? Query embedding is model.encode question அப்படின்னு போட்டிருக்கேன். இங்க model.encode chunks ஆச்சு, இங்க model.encode question. So what do you think that's happening here? மேம் இதுக்கு முன்னாடி அந்த ஃபைல்ல இருக்க ஒவ்வொரு சங்க்ஸ வந்து எம்பெட் பண்ணி ஸ்டோர் பண்ணோம் மேம். Correct. இப்போ வந்து கொஸ்டினை வந்து என்கோட் பண்றோம். Correct. Question-ஐ எம்பெடிங்கா மாத்துறோம். Yes, Right? ma'am. கேட்ட கொஸ்டின். ஓகே, குட். சோ இது நம்ம ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்குது இங்க? What do you think is happening here? சர்ச்னு ஒண்ணு இருக்கு, என்ன நடக்குதுங்க? நம்ம அந்த கொஸ்டினை எம்பெட் பண்ணத வந்து சர்ச் பண்றோம். அந்த அரேல. கரெக்ட்? நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம்ல, அந்த np.arrayல எம்பெடிங்ஸ் ஆட் பண்ணோம். ஒரு அரேல இருந்து எடுத்து அந்த இண்டெக்ஸ்க்கு ஆட் பண்ணோம். கரெக்டா? அந்த இண்டெக்ஸ்ல நம்ம இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு க்ளோசஸ்ட் என்ன இருக்குன்னு சர்ச் பண்றோம். கரெக்ட்? எஸ் மேம். அப்போ ஒரு சங்க் வருது நமக்கு ஆன்சர். அந்த ஆன்சருடைய ஃபர்ஸ்ட் 0 of 0-வை பிரிண்ட் பண்ணி பாக்குறோம். கரெக்டா அது அட்டெண்டன்ஸ் பாலிசி எடுத்துதா இல்லையான்னு. ஏன்னா வாட் இஸ் த மினிமம் அட்டெண்டன்ஸ் ரெக்வயர்ட்னு கேட்கும் போது அது அதனுடைய ரெலவென்ட் சங்க் எடுத்துட்டு வரணும்ல. எஸ் மேம். ரைட்? சோ தட் இஸ் வாட் யூ ஆர் லுக்கிங் தேர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் நம்ம இங்க? வாட் டு யூ திங்க் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? இங்க நம்ம ப்ராம்ப்ட் டிஃபைன் பண்றோம். ரைட்? அந்த ஒரு சாட்பாட்டை நம்ம பில்ட் பண்ணோம்னா என்ன சொல்றோம்? கொடுக்குற கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம வர்ற கான்டெக்ஸ்ட், நீ சர்ச் பண்ணி வர கான்டெக்ஸ்ட் எடுத்துக்கோ, கொஸ்டின் வந்து கேட்ட கொஸ்டினை எடுத்துக்கோ. ரைட்? Do they see that? Context will be the context, question will be the question that was asked, response will be what? அந்த மாடலை யூஸ் பண்ணி லாமா 3 நான் வந்து இம்போர்ட் பண்ண உங்களால முடியல. சோ லாமா 3ன்ற மாடலுக்கு என்ன அனுப்புறோம்? அந்த ப்ராம்ப்ட் அனுப்புறோம். புரியுதா? சோ அந்த ப்ராம்ப்ட் இப்ப இது ஃபங்க்ஷன் மாதிரி எழுதிருக்கோம்ல, அப்போ என்னுடைய கொஸ்டின் வந்து லெட்ஸ் சே இட் இஸ் வாட் இஸ் த மினிமம் அட்டெண்டன்ஸ் ரெக்வயர்ட். என்னுடைய கான்டெக்ஸ்ட் வந்து வாட் எவர் ஐ ஓபன்ட் அப், ரைட்? அந்த 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 ஃபைல்ல இருக்கிற ஒரு சங்க் எடுத்து நான் கொடுக்குறேன். சோ அந்த மாடலுக்கு நான் என்ன அனுப்புறேன்? அந்த அந்த சங்கோட அந்த கொஸ்டின் அனுப்புறேன். கரெக்டா? இதுதான் என்னுடைய ப்ராம்ப்ட், ரைட்? The prompt ends here. So what do you think is the prompt that will go to this model? நம்ம அனுப்புற கொஸ்டின் பிளஸ் அது சர்ச் பண்ண. கரெக்ட். சோ அது அனுப்பும் போது அந்த மாடலுக்கு அந்த ரெண்டும் போகுது. ரைட்? இப்போ நான் வந்து நம்ம லாஸ்ட் டைமே நம்ம சொன்னோம், ஒரு காம்ப்ரிஹென்ஷன் பண்ணும்போது ஒரு கொஸ்டினோட அந்த பேராகிராஃப் தட் ஹேஸ் த ஆன்சர் டு தட் கொஸ்டின் அனுப்பிச்சீங்கன்னா உங்க ஹியூமன் பிரெயின் என்ன பண்ணும்? அதுல இருந்து அந்த ஆன்சர் எழுதும். கரெக்டா?
Yes, ma'am. Same thing is happening to this model. We are sending the Llama 3 model, the question and the context. So அப்போ அது வந்து என்ன பண்ணுது, அதுக்கு ரெஸ்பான்ஸ் திருப்பி வருது. அந்த ஓலாமாவோட chat பண்ணும்போது வர்ற ஆன்சரை நம்ம இங்க பிரிண்ட் பண்றோம். ரைட்டா? ஸோ இப்போ நான் இதை ரன் பண்றேன். ஸோ இதை ரன் பண்ணனா அந்த ஆன்சர் வந்து அதுல இருந்து வரும். அந்த மாடல்ல வந்து நான் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணோம் எல்லாம். இருங்க ஒரு நிமிஷம். I haven't started the model. One second. Yeah, right there. Right? First time நான் பண்ணதுனால கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிச்சு. See, இங்க சொல்லுது, according to the attendance policy, the minimum attendance required is not specified. Therefore, I would need more information or clarification on this point. Can you provide additional details or clarify what you mean by minimum attendance required? சொல்லுது. Right? Whatever it is, அந்த மாடலோடைய லிமிடேஷனை வச்சு அது எக்ஸாக்டா மினிமம் அட்டெண்டன்ஸ் ரெக்வயர்டு இருக்கான்னு பார்த்து இல்ல அப்படின்னு சொல்லுது. So do you guys understand what happened in these 7 steps? Any questions on that first? யாரால வந்து ஒரு சம்மரியா சொல்ல முடியும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இதுலன்னு சொல்லிட்டு? Who wants to take an attempt? There is no wrong answer. நீங்க ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு புரியும். Okay, Kanesh சொல்லுங்க. So explain to me, what did we try in this homework? Kanesh? மேம் சொல்லுப்பா. மேம் இந்த ஹோம்ஒர்க் வந்து நம்ம காலேஜ் பாலிசிங்கிற அந்த டெஸ்ட் ஃபைல வந்து நம்ம கொடுக்குற டீடைல்ஸ் வந்து ஒலாமா மாடல் வந்து நமக்கு வந்து கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு வந்து அந்த டீடைல் அந்த ஃபைல இருந்து டீடைல்ஸ் நமக்கு எடுத்து வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கிறத செக் பண்றதா மேம் இந்த ஹோம்ஒர்க்கோட கான்செப்ட் வந்து. ஓலாமா மாடலுக்கு உங்களோட ஃபைல தெரியுமா? அந்த லாமா 3 மாடலுக்கு இல்ல மேம் நம்ம தெரியாது. ரைட்? நம்ம என்ன பண்றோம், அந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்து இப்போ ஏன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். நம்ம லாஸ்ட் டைமே பேசணும், நம்மளால ஃபைன் டியூனிங் பண்ண முடியாது, பெரிய பெரிய ஃபைல் எல்லாம் அனுப்ப முடியாது. அதுக்கு பதில் தான் நம்ம ரெட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன் பண்றோம். அது எப்படி பண்றோம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம அந்த ஃபைல் எடுத்து what did we do first? மேம் அந்த ஃபைல் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரீட் பண்ணி அந்த அதுல இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே ஐமெயிலா நம்ம வந்து சங்க்ஸா மாத்தணும் மேம். கரெக்ட். சங்க்ஸா மாத்தி நாம வந்து அதை எம்பீடிங் பண்ணி அந்த ஸ்டோர் பண்ணோம். FIS அந்த வெக்டர் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் மேம். நாம அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நாம திரும்ப அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம அதுல கேட்கிற கொஸ்டினை வந்து அதையும் நம்ம வந்து என்கோட் பண்ணி நம்ம அதையும் எம்பீடிங்ஸா மாத்தி அந்த நம்ம கேட்கிற கொஸ்டினோட அந்த நம்பர்ஸும் நம்ம வெக்டர் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ண அந்த கண்டென்ட்ஸோட நம்பர்ஸும் எது மேட்ச் ஆகுதோ அந்த அதுல இருக்கிற அந்த கண்டென்ட் அப்புறம் நமக்கு நம்ம கேட்கற அந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒலாமா மாடலுக்கு வந்து சென்ட் பண்றோம் மேம். மத்தவங்களுக்கு புரிஞ்சுதா? சோ நான் இப்ப இதுக்கு பதிலா how is attendance calculated னு போடுறேன். What do you think? Let's see if it can answer that. Okay? So how is attendance calculated னு போட்டு அதனுடைய கான்டெக்ஸ்ட் சர்ச் பண்றேன். So வந்துதா கரெக்டா? அந்த retrieved context என்ன? Attendance is calculated per semester. Correct? So நான் அந்த இன்ஃபர்மேஷனை இப்போ இதுக்கு அனுப்பிச்சு லாமா 3 மாடல் கிட்ட கேட்க போறேன். சி அழகா கொடுத்துருச்சு. அக்கார்டிங் டு கான்டெக்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் இஸ் கால்குலேட்டட் பர் செமிஸ்டர். புரிஞ்சுதா? Do you guys see that? What happened? Yes ma'am. வேற என்ன क्वेश्चन கேட்கலாம்? நீங்க சொல்லுங்க. Did I hear something? So கஸ்தூரி புரிஞ்சுதா? சொல்லுங்க. எஸ் மேம் புரிஞ்சு மேம். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து அந்த ஃபைலை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சங்க்ஸா கன்வெர்ட் பண்றோம்ல மேம். என்னோட டவுட் என்னன்னா, ஹவு டஸ் சங்க்ஸ் லுக்ஸ் லைக்? ஐ மீன் சங்க்ஸ் வந்து நமக்கு புரியுற மாதிரி இருக்காது அந்த எம்பெடிங்ஸ். அதுக்குதான் எம்பெடிங் என்கோடிங் அல்காரிதம்ஸ்லாம் நிறைய இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு எந்த மாடலுக்கு எடுத்துட்டு போனாலும் அது வந்து ஒரு நம்பரா ஸ்டோர் பண்ணும். அது தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஓகே, சோ அதனுடைய இன்னர் ஒர்க்கிங்ஸ்லாம் எனக்கும் தெரியாது. பட் ஆல் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இஸ் இட் என்கோட்ஸ்.
ரைட்? இப்ப நம்ம வந்து பாஸ்வேர்ட்லாம் இருக்கு, அதை நம்ம என்கோட் பண்ணி டீகோட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம் கரெக்டா? டீகோட் பண்ணும்போது எஸ் ரைட்? மேம். நீ என்கோட் பண்ணதை புரிஞ்சுக்க முடியாது ஜஸ்ட் பை ரீடிங் இட். கரெக்ட்? யூ நீட் எஸ். அது மாதிரி புரிஞ்சுக்கோ. ஓகே. ஓகே சோ மேம். இப்ப வந்து நீ வந்து நியரஸ்ட்னு கேக்குறோம்ல, இப்ப வந்து நம்ம சாதாரணமா என்ன பண்ணுவோம்? ஓகே, சோ லெட் மீ கோ இன் டு த எம்பெடிங்ஸ் இன் டு டீடைல். இன்னைக்கு கிளாஸே சங்கிங் பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ் கவர் பண்ண போறோம். பட் பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு சி இஃப் கஸ்தூரி, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல் ஃப்ளோ? எனி கொஸ்டின்ஸ் ஆன் திஸ்? No ma'am, the flow is clear. Clear? Okay. How about you, Jeevaratnam? மேம் ஏதா கேள்வி இருக்கா? புரிஞ்சுதா என்ன பண்றோம்னு சொல்லிட்டு இந்த இதுல? கொஞ்சம் புரியுது மேம். ஸோ என்ன புரியல அது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம மறுபடியும் வந்து வில் கோ ஒன் திங் அட் அ டைம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஸோ நீங்க வந்து யூ பி ஆன் த யூ ட்ரை டு எக்ஸ்பிளைன் டு மீ வாட் டிட் வி டூ இன் த ஃபர்ஸ்ட் 11 என்ன பண்ணோம்? மேம் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம் மேம். ம். அதுக்கடுத்து அதை எம்பெடிங் பண்றோம் மேம். இந்த லைன்ல என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ரீட் பண்றதுக்கு அந்த பாயிண்டர் எடுத்து வச்சுட்டோம். நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்ணோம்? அதை லைன் பை லைனா ரீட் பண்ற சங்க்ஸா வந்துட்டு நம்ம மாத்துறோம் மேம். ஸ்ப்ளிட் பண்ணி. நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க? என்கோட் பண்ணோம் இல்லையா? எஸ் மேம், என்கோட் பண்றோம் மேம். சோ இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து அதுல நமக்கு சிம்பிளா எக்ஸாம்பிள் 5 லைன் தான் இருந்தது. 4 லைனோ தான் இருந்தது அந்த ஃபைல்ல. 4 லைன் இருந்தது. கரெக்டா? சோ அப்போ இது வந்து 4 வாட்டி அது வந்து ஸ்டோர் பண்ணுது. ஒரு லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஏன்னு என்கோட் ஆச்சு, நெக்ஸ்ட் லைன் பின்னு என்கோட் ஆச்சு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சிடின்னு வச்சுக்கலாம். ஓகே. சோ 4 சங்க்ஸ் உங்ககிட்ட வந்திருக்கு. கரெக்டா? ஓகே மேம். ஏன்னா நம்ம வந்து நியூ லைனை வச்சு ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் இங்க. ரைட்? சோ 4 லைன் இருந்தா 4 சங்க் வரும். சோ அந்த 4 சங்கையும் வந்து அந்த இண்டெக்ஸ்க்கு நம்ம ஆட் பண்ணிருக்கோம். கரெக்டா? புரியுது. சோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இந்த இடத்துல क्वेश्चन நம்ம செட் பண்றோம். இந்த क्वेश्चन வந்து இப்ப ரைட் நவ நான் வந்து மாத்துனேன் இல்லையா? how is attendance calculated சொல்லிட்டு. அப்போ அந்த क्वेश्चनையும் நான் என்கோட் பண்றேன். கரெக்டா? ஓகே மேம். என்கோட் பண்ணிட்டு சோ எனக்கு இப்ப எவ்வளவு இருக்கு? 4 வந்து நான் ஸ்டோர் பண்ணேன் எம்பெடிங்ஸ். கரெக்டா? இந்த இடத்துல 5ஆவதா ஒரு எம்பெடிங் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் கேட்ட கேள்வியை வச்சு. ரைட்? எஸ் மேம், புரியுது மேம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்றோம்? அந்த கேட்ட கேள்விக்கு நியரஸ்ட் என்ன இருக்குன்னு சர்ச் பண்றோம் நம்ம கிட்ட இருக்கிற 4 எம்பெடிங்ஸ்ல. புரியுது மேம். நம்ம என்ன क्वेश्चन கேட்டிருக்கோமோ அதுக்கு ரிலவென்ட்டா ஆன்சர், அதுக்கு அதனுடைய ரெலவென்ட் இதுவை சர்ச் பண்ணி எடுத்துட்டு வரோம் இங்க. ஓகே. அந்த எம்பெடிங்னா அத வந்து வெக்டர்ஸ் அந்த நம்பர்ஸா கன்வர்ட் பண்றது தான மேம்? கன்வர்ட் பண்ணி வச்சுக்குதுன்னு வெச்சுக்கோ. உனக்கு புரியாத ஒரு 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 லாங்குவேஜ்ல அது இருக்க போகுது. ரைட்? which it can understand. ரைட்? சோ அப்போ அந்த அந்த வந்த கான்டெக்ஸ்ட நம்ம சும்மா பிரிண்ட் பண்ணி பாக்குறோம் கரெக்டானது எடுத்துட்டு வந்துதான்னு சொல்லிட்டு. அப்ப ரெட்ரீவ்ட் கான்டெக்ஸ்ட் என்ன சொல்லிச்சிங்க? இந்த லைனை எடுத்துட்டு வந்திருக்கு. கரெக்டான லைன் எடுத்துட்டு வந்திருக்கா? எஸ். how is attendance calculated னா இந்த சங்க் எடுத்துட்டு வந்திருக்கு. கரெக்ட் தானே இது? ஓகே தான் மேம். இப்போ காலேஜ் பாலிசின்றதுல என்ன லைன்ஸ் இருந்தது பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்? பார்த்தேன் மேம். 75% அட்டெண்டன்ஸ் மினிமம் அட்டெண்டன்ஸ் போட்டு இருந்துச்சு. அடுத்து லீவுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா கொடுத்திருந்தா லீவ்ஸ் வந்து மெடிக்கல் லீவ் ரெக்வயர்ஸ் வேலிட் டாக்குமெண்டேஷன். அப்புறம் லாஸ்ட் லைன்ல அட்டெண்டன்ஸ் இஸ் கால்குலேட்டட் பர் செமஸ்டர்னு இருக்கு. கரெக்டா? எஸ் மேம். சோ இந்த 4 சங்க்ல நம்ம கேட்ட கேள்விக்கு க்ளோசஸ்டா இருக்கிற சங்க் எது? how is attendance calculated னு கேட்டது கேள்விக்கு எந்த லைன் அப்ரோப்ரியேட்? ஹலோ மேம் பாக்குறேன் மேம். நாலுமே ஒரே மாதிரி இருக்கு. எனக்கு எது சொல்றதுன்னு தெரியல மேம். how is attendance calculated?
மத்ததெல்லாம் வந்து என்ன இருக்கு அது சொல்லுது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 75% அட்டெண்டன்ஸ் இருக்கணும். மெடிக்கல் லீவ் வேணும்னா வேலிட் டாக்குமெண்டேஷன் வேணும். லாஸ்ட் லைன்ல அட்டெண்டன்ஸ் இஸ் கால்குலேட்டட் பர் செமஸ்டர் இருக்கு. எஸ் மேம். சோ எந்த லைன் வந்து உங்களுக்கு அப்ரோப்ரியேட்? அட்டெண்டன்ஸ் இஸ் கால்குலேட்டட் பெர் செமஸ்டர் அதுவா மேம்? ஆமா கரெக்ட்டா? சோ அதுதானே இது ரெட்ரீவ் பண்ணிருக்கு. சோ அந்த கால்குலேட்டட் அண்ட் அந்த கீவேர்டை மட்டும் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அட்டெண்டன்ஸ் அந்த கால்குலேட்டர் இந்த ரெண்டுத்தையும் மட்டும் அது கரெக்ட். சோ இந்த கான்செப்ட் தான் வந்திருக்கு வெளியில. ரைட்? ஓகே. சோ நம்ம இங்க என்ன பண்றோம் அந்த கான்டெக்ஸ்ட் வச்சு क्वेश्चनையும் இந்த மாடல் அது புரியுதா உங்களுக்கு? LLM இது 3 அது என்னது மேம்? லாமா 3ன்றது ஒரு மாடல் பா. மாதிரி நம்ம ChatGPT வந்து பெரிய மாடல். அது எல்லாம் பதில் சொல்லும். ரைட்? இந்த லாமா 3ன்றது வந்து ஒரு சின்ன மாடல் that I can run locally. நான் உங்களுக்கு இது ப்ரூவ் பண்றதுக்காக காமிக்கிறேன் எப்படி வர்க் ஆகும் ஒரு ஆட்னு சொல்லிட்டு. ஓகே மேம். Okay. So anybody else have any other questions? Ma'am, one small doubt, ma'am. Previous questionல minimum required attendance மாதிரி ஒரு question கேட்டிருந்தீங்களா மேம்? அதுக்கு வந்து you got output not enough information. Not enough information. இப்போ நான் அதே மாதிரி வந்து ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 75% attendance. அதுதான் மாடல் வந்து ஒரே ஆன்சரை கொடுக்காது all the time. It can also work erratically. இப்போ நான் மறுபடியும் அதே கேள்வி கேட்டா மேபி அது கொடுக்குமா இருக்கும். You can try. Hold on. So ஏன்னா லாஸ்ட் டைம் எனக்கு கரெக்டா கொடுத்தது ஆன்சர். நான் உங்களுக்கு காமிக்கும் போது சரியா கொடுக்கல. Remember? Let me show you. One second. So அதுக்கு தான் ரிமெம்பர் நீங்க லாஸ்ட் கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணல, ஹெலுசினேஷன் அண்ட் எராட்டிக் பிஹேவியர் இதெல்லாம் வர்றதுனால நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு சேஃப் கார்ட் ரெயில்ஸ் எல்லாம் போடணும். வில் கோ டு தட் லேட்டர், பட் லெட் மீ ஜஸ்ட் 1 second give you that. So என்ன கொஸ்டின் கேட்டீங்க? I will change the question. What is the minimum attendance requirement? Yes, ma'am. Okay, let's ask again. Okay. Okay, so I'm going to run this. Let's run this. இங்க பாரு 85% தப்பு தானே, அது ஹெலுசினேட் பண்ணுது. கரெக்டா? Yes, ma'am. 75% சொன்னோம். So இதெல்லாம் வந்து you will understand now why some things are not working and how you need to fix it. இது சும்மா ஒரு சாம்பிள் தான் நம்ம பண்றோம் இந்த இடத்துல. Okay. So let's see, we can do, let's ask something. What is the requirement for medical leave ன்னு கேட்போம். என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். Okay, at least it says the requirement for medical leave is valid documentation. Okay. Okay, so you all realize that even though I asked the same question multiple times, I'm getting different answers. Do you see that? So நம்ம வந்து ப்ராம்ப்ட் கரெக்டா பண்ணணும், அதை வந்து ரிஃபைன் பண்ணணும், நம்ம வந்து கார்ட் ரெயில்ஸ் வச்சுக்கணும். கரெக்டான ஆன்சர் தான் அது அந்த மாடல் கொடுக்குதா இல்லையா, ஹெலுசினேட் பண்ணுதா, கன்சிஸ்டன்டா ஆன்சர் கொடுக்குதா, இதெல்லாம் வந்து நம்ம when we program it we have to take care of it. இப்போ வந்து சும்மா நம்ம வந்து ரஃபா பண்றதுனால you might get different answer every time I ask. Okay, so இன்னொன்னு பண்ணலாம், சும்மா ஒரு ஃபன்காக we can try some question that we don't even have context about. Okay, so let's say what is the weather today? என்ன பண்ணும் பார்க்கலாம். Okay, என்ன சொல்லுச்சு? I'm happy to help. However, I don't have any information about the weather. Could you please provide more context or clarify where you are
asking about the weather. Because இங்க என்ன ஆச்சு, என்னோட retrieved context ஒண்ணுமே வரல. ஏன்னா what is the weather todayக்கு relevant chunk இல்ல என்னுடைய கான்டெக்ட்ல, ரைட்? சோ என்னோட கான்டெக்ட் பிளாங்கா இருந்தது. சோ இந்த இடத்துல என்ன ஆச்சு, கான்டெக்ட் ஒண்ணுமே போல, பட் கொஸ்டின் மட்டும் வாட் இஸ் த வெதர் டுடேன்னு போயிருக்கு. அப்ப என்ன சொல்லுது, இது என்கிட்ட எனஃப் இன்ஃபர்மேஷன் இல்ல அப்படின்னு சொல்லுது. புரியுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரியுது மேம். மேம் சோ இப்போ இதுவே நான் ChatGPT கேட்டா அது சொல்லும்ல, எனக்கு ஆன்சர் கொடுக்கும் தானே, ரைட்? நான் வந்து சும்மா we are proving it with a small model right now. The small model does not know anything. It only uses my context to give me the answer. Okay, Any ma'am. So other even questions? though I get like correct answer, I have to train it again and again to make a good model, right, ma'am? ட்ரெயின் பண்ணல, நீ ப்ராம்ப்ட் ரிஃபைன் பண்ணணும், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரைனிங்ன்றது வந்து இந்த மாடலுக்கு நீ என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து வாட் இஸ் இட் கமிங் ஆல்ரெடி வித் அப்படிங்கிறது. We are not going to train it. We are not training it at all. We are only making the prompt better. So இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ணலாம், உனக்கு வந்து if let's say the answer is not இந்த promptலயே நம்ம இந்த மாதிரி போடலாம், எழுதலாம் ஆன்சர்ஸ். அதாவது if the answer is not present, just say I don't know. It's going to say that I don't know. Right? So இந்த prompt நம்ம பண்றது எவ்வளவு நல்லா prompt எழுதுறோன்றத பொறுத்து இருக்கு அந்த நம்மளோட கான்டென்ட் நம்ம வந்து ஆன்சர் கொடுக்கறது, ரைட்? ஸோ யூ கேன் கிளியர்லி சே இந்த இடத்துல நீங்க வந்து இந்த ப்ராம்ப்ட யூ கேன் ரிஃபைன் இட் டு மேக் இட் அ பெட்டர் ஆன்சர் ஆர் டு மேக் இட் அ கன்சிஸ்டன்ட் ஆன்சர். ஸோ அதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஓகே, வி ஆர் நாட் ட்ரைனிங் த மாடல் அட் ஆல். மாடலுக்கு நீ திருப்பி நீ வந்து ப்ராம்ப்ட வச்சு கான்டெக்ட் வச்சு தான் நீ கண்ட்ரோல் பண்ற ஆன்சரை. யூ ஆர் நாட் சேஞ்சிங் த அண்டர்லையிங் மாடல். Only when you change the underlying model, that is called training. Okay, so make sure you know the difference between the two. Okay, any questions? Any more questions on this topic? எல்லாருக்கும் ஃபுல்லா புரிஞ்சுதா? Make sure you understand, okay? Yes, ma'am. Okay. So I'm going to சொல்லுப்பா. மேம் இப்போ அந்த ஃபைல்ல இருக்கிற டேட்டா வச்சு தான் இப்போ ஆன்சர் வந்து கொடுத்துச்சுல மேம். இப்போ நம்ம அந்த ஃபைல்ல இன்னும் இன்ஃபர்மேஷன் அதுல ஆட் பண்ணோம்னா of course you can do. Okay, let's try that. Good idea. Let's try that. Okay, so நான் இப்ப என்ன பண்ண போறேன், let's see, Chrome இத வந்து நான் ஷேர் பண்றேன். Let's see, உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் தெரியுதா இப்போ? எஸ் மேம், தெரியுது மேம். Okay, so let me add. Okay, இப்போ ஹோம் டேப் ஆட் ஆச்சு அதுக்கு. ஓகே, ஸோ காலேஜ் பாலிசி. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணலாம், ஏதாவது சொல்லுங்க. வாட் டு யூ வாண்ட் டு ஆட்? வேற ஏதாவது அட்டெண்டன்ஸ் பாலிசி, உங்க காலேஜ் அட்டெண்டன்ஸ் பாலிசி சொல்லுங்க. we can add it. என்ன உங்க காலேஜ்க்கு ஏதாவது அட்டெண்டன்ஸ் பாலிசி இருக்கா? எத்தனை நாள் வந்து நீங்க வந்து கண்டினியூஸா எத்தனை நாள் லீவ் எடுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கணேஷ் சொல்லுங்க. மேம் ஃபர்ஸ்ட் அவர் ஆப்ஷன்னா ஃபுல் டே ஆப்ஷன்ங்கற மாதிரி டைப் பண்ணலாம் மேம். Okay, so if you are not present for the first period, you are marked absent for the entire day. Okay va? அப்புறம் முன்னாடிக்கலாம் you cannot take, let's say, more than 10 days, more than 10 days of leave வச்சுப்போமா at one time. ஓகே, வேற என்ன எழுதலாம்? சும்மா ஏதாவது சொல்லுங்க, நம்ம தானே பண்றோம் ரூல்ஸ்.
for some college events. On Sorry, say duty that is again. given. On duty is given for participating in college events. On duty is given for participating in college events. You mean on duty na வந்து you are not marked absent அப்படிதானே? Yes, ma'am. Okay, so அந்த மாதிரி எழுதுறேன். You are not marked absent if you are participating in college events. கரெக்டா? ஓகே, அப்புறம் கஸ்தூரி நீங்க ஏதாவது சொல்றீங்களா? நோ மேம். மேம் எனக்கு நீங்க டைப் பண்றது எதுவுமே விசிபிளா இல்ல மேம். ஓ, டைப் பண்றது விசிபிளா இல்லையா? ஓபன் பண்ணி நான் காமிக்கிறேன். ஓகே, so let me one second, let me save this. Okay, sorry, நான் வந்து வேற ஒரு இதுல இருந்தேன். One second, sorry about that. Thanks for letting me know about that. One second, நான் வந்து too many ஓகே, ஸோ நான் இப்போ இங்க சாரி இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிளா இருக்குல்ல இப்போ? ஓகே, ஸோ யூ ஆர் நாட் மார்க்ட் ஆப்சென்ட் இஃப் யூ participate in college events. Can you see me typing now? Yes, ma'am. Yes, ma'am. Okay. You cannot take more than 10 days leave at a time. Okay, இன்னொன்னு என்னமோ எழுதணுமே, என்ன எழுதணும்? Oh, if you are absent in the first period, you are marked. If you are not present in the first period, you are marked absent for the entire day. Correct? Okay, so I'm going to save this now. Save. Okay, சரியா? So இப்போ என்னோட காலேஜ் பாலிசியை நான் மாத்திட்டேன், ரைட்? So இதெல்லாம் மாத்திட்டோம். So everybody can see. Okay, so இப்போ நான் மறுபடியும் rack testக்கு போய் I'm going to start from this first line. Okay, I'm going to run this, run this, run this, run this. So என்ன question கேட்கலாம்? Give me a question based on what you have typed. கேளுங்க ஏதாவது question. What will happen if a student goes to college events? What will happen if student is participating in a college event? Okay, so I'm going to run this now. So see the retrieved context, correct? Okay, so now I'm going to send this to the Llama 3 model. Answer வந்துட்டா? So it said அதனோட wordsல சொல்லுது, according to the context, if a student participates in a college event, they will not be marked absent. Okay வா? Yes, So ஜீவரத்னம் புரிஞ்சுதா? நீங்க தானே கேட்டீங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். I don't know who asked me. Yes ma'am, புரியுது ma'am. புரியுதா? So வேற ஏதாவது question கேட்கணுமா? ட்ரை பண்ணுங்க. What will happen if I go to college late? கொஞ்சம் லேட்டா போனா என்ன அது பார்க்கலாம். அது if it can understand, you are right. Let's see. ஏன்னா ஃபர்ஸ்ட் பீரியட்லாம் நம்ம சொல்லாம what will happen if I go to college late? So let's see. I don't think it will be that smart, but let's see. அது வந்து சொல்ல மாட்டேங்குது. Retrieved context அதே தப்பா சொல்லுது. So the answer will be wrong. So இது வந்து பாருல, actually this is also the right answer. If you go to college late, you won't be marked absent as long as you participate in the event. It is right in certain way, correct? Almost ma'am. அது so அதுதான் நம்ம மாடல் வந்து சின்ன மாடல் that we are running, so it's not very smart. Okay, அது நம்ம கொடுக்கிற கான்டெக்ஸ்ட் வச்சு தான், அந்த கான்டெக்ஸ்ட் எம்பெடிங்லயே நமக்கு சரியான கான்டெக்ஸ்ட் வரல, ரைட்? இப்போ அதுவே வந்து let's see what will happen if I am late for the first period னு போடலாம்.
ஓகே, கொஞ்சமா அந்த ஃபர்ஸ்ட் பீரியட் கொடுத்தனா லெட்ஸ் see if it will make any difference. Yeah, see, அந்த ஃபர்ஸ்ட் பீரியட் கொடுத்ததுனால அந்த ரெலவெண்ட் கான்டெக்ஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கு இப்போ, right? So now obviously if I send that context to llama 3, it's going to give me the right answer. It says according to the context, if you are not present in the first period, you will be marked absent for the entire day. Since you are only late for the first period but still present for you won't be, அதுவா தப்பு தப்பா கொடுத்திருக்கு பாருங்க. So it's just making up here. Can you see the hallucination that's happening here, everybody? Yes, ma'am. It's not taking my fact, it's making up its own context. So this is a proof of the hallucinations that we talked about, right? Hopefully you all understand what is going on. Any questions on this? Did you learn, like, does this make sense going through this exercise? Is it helping you understand a RAG solution, first of all? Yes, ma'am. Yes, ma'am. Okay, makes sense? Okay, good. That's the whole point of me trying to show you how it works. I know it's a shame that you can't download, and maybe you all have limitations on how much Wi-Fi and all of that stuff, right? So, but at least you understand now, right? That this is how things are working, right? ஒரு கான்டெக்ட் கொடுக்குறோம், அந்த கான்டெக்ட்ல இருந்து அந்த எம்பெடிங்ஸ் வச்சு நியரஸ்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த இப்போ வந்து ஐ திங்க் கஸ்தூரி ஆர் லக்ஷ்யா, ஐ டோன்ட் நோ ஹூஎவர் ஆஸ்க்ட் அபவுட் எம்பெடிங்ஸ்ல கொஞ்சம் டீப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், விச் ஐ லேர்ன்ட் இன் த பிகினிங் அண்ட் தட் ஆக்சுவலி ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்ட் அ லாட் பெட்டர். அதாவது எம்பெடிங்ஸ் வந்து நீங்க எப்படி, இப்போ வந்து நமக்கு டிபிக்கல் டேட்டா பேஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? Do you know how data is stored in a database and where you can do like a select statement and you can get answers? All of you know about it, or any questions on that? We know, ma'am. Right? ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணனா அதுக்கு ஒரு ஐடி இருக்கும், அந்த ஐடியை வச்சு நீங்க டேட்டா எடுத்துட்டு வருவீங்க. ஆர் யூ கேன் புட் சம் கண்டிஷன்ஸ் அண்ட் சே இந்த கண்டிஷன் இருக்கிற டேட்டா எங்களுக்கு வேணும், இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. கரெக்டா? ரைட்டா? ஸோ அப்போ வந்து டேட்டா வந்து உனக்கு எக்ஸாக்டா இண்டெக்ஸ் பண்ணி கரெக்டா அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு, ரைட்? ஸோ நம்ம கண்டிஷன் போட்டு நம்ம எடுக்கும் போது நம்ம ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு பண்ணுவோம், இல்லைன்னா வந்து ஒரு கிரேட்டர் தேனோ, அது என்ன பண்ணாலும் பர்ஃபெக்ட் மேட்ச் எடுத்துட்டு வருவோம். கரெக்டா? when you write a select statement, right? இப்ப வந்து ஒரு வெக்டர் டேட்டாபேஸை நீங்க புரிஞ்சுக்கணும்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அது வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷன் கிடையாது, ஒரு மல்டி டைமென்ஷன் நினைச்சுக்கோங்க, ஒரு ஸ்பேஷியல் மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது எப்படியே நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வந்து ஆப்பிள் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன்னா, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் கம்ஸ் டு யுவர் மைண்ட், கஸ்தூரி? நான் ஆப்பிள்னு சொல்றேன். That is a fruit, ma'am. ஃப்ரூட்னு சொல்றேன். கணேஷ், உங்களுக்கு ஆப்பிள் சொன்னோடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஐபோன் மேம். ஐபோன், ரைட்? ஸோ ஆப்பிள்னு நான் வந்து ரெஃபர் பண்ணும்போது நான் ஃப்ரூட்டை சொன்னேன்னா போன கம்பெனியை சொன்னனான்றது நான் கிளியரா சொல்லல உங்ககிட்ட. கரெக்டா? நான் ஜஸ்ட் ஆப்பிள்னு சொன்னேன். Does that make sense to you, first of all? So நீங்க வந்து as a human brain, the way you are processing is what comes to your head right away. இப்ப அதுவே நான் வந்து லைக் ஆப்பிள் டேஸ்ட் சோ குட் அப்படின்னு சொன்னேன்னா உடனே நீங்க ரெண்டு பேரும் அந்த ஆன்சரை ரெஃபர் பண்ணுவீங்க. ஃப்ரூட்டை தான் ரெஃபர் பண்ணுவீங்க. எதனால? The tasteங்கிற கீவேர்ட். கரெக்ட். அந்த கான்டெக்ஸ்ட்னால you guys understood that what I am referring as apple is a fruit. Yes sir? இப்ப அதுவே நான் வந்து ஆப்பிள்ஸ் போன்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ்னு நான் சொன்னேன்னா, கஸ்தூரி நீங்க ஃப்ரூட்டை நினைப்பீங்களா அதை பத்தி ஆப்பிள்னு சொல்லும் போது? நினைக்க மாட்டீங்க. ஸோ வாட் இஸ் ரெலவெண்ட் ஹியர்? அந்த கான்டெக்ஸ்ட், ரைட்? ஸோ அது என்ன பண்ணும்னா, the way the vector database, இப்போ நான் ஏன் இந்த இதுவை சொன்னேன்னா, the way the data is stored is ஆப்பிளுடைய கான்டெக்ஸ்ட் about a fruit. The color is red, or it can be green, or it can be yellow apple. It tastes sour, it tastes sweet. இதெல்லாம் வந்து
அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் லெட்ஸ் சே ஒரு 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 நம்ம வந்து ஒரு பேப்பர்ல லெட்ஸ் சே லோவஸ்ட் கார்னர் ஆஃப் த லெஃப்ட் கார்னர்ல ஸ்டோர் பண்ணிருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம். ஓகேவா? அதுவே போனை பத்தி ஆப்பிள் ஐபோன்ஸ் எப்படி என்னென்னலாம் மாடல்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து ஆப்ஸ் இருக்குன்றதெல்லாம் வந்து லெட்ஸ் சே ஒரு பேப்பர்ல டாப் மோஸ்ட் ரைட் கார்னர்ல ஸ்டோர் பண்ணிருக்குன்னு வச்சுக்கலாம். Can you visualize that? Or should I actually put it into a notepad and show you? Maybe I can do that. Hold on. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, let me share this screen. ஓகே, இப்போ ஒரு நோட் பேட் நான் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு தெரியுதா? Can you see my notepad? Yes, ma'am. Okay. Apple colors are red, green, yellow. அப்படின்றது இங்க இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இது நோட் பேட்ல டைப் பண்றது கஷ்டம், டிராயிங் இருந்தா நல்லா இருக்கும். இங்க வந்து லெட்ஸ் சே ஐ அம் டைப்பிங் அபவுட் ஆப்பிள் ஐபோன் வெர்ஷன்ஸ், ஆப்பிள் இங்க உங்களுக்கு அந்த எம்பெடிங்ஸ் புரியறதுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா சங்கிங் கிட்ட போகலாம். ஹோப்ஃபுல்லி ஐ ஹேவ் டைம். ஸோ ஆப்பிள் ஆப்ஸ், வேற என்ன ஆப்பிள் பத்தி நீங்க நினைச்சீங்கன்னா வேற என்ன யூ கேன் திங்க் ஆஃப்? வேற என்ன சொல்லலாம்? ஆப்பிள் ஜெமினை ஆர் சிரின்னு வச்சுக்கலாம். ஓகே, இங்க வந்து ஆப்பிளோட இது வந்து ஆப்பிள் டேஸ்ட் சவர் அப்படின்னு. ஸோ இப்போ லெட்ஸ் சே ஐ ஆம் கோயிங் டு நவ் கிவ், ஸோ நான் மாடலுக்கு வந்து இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், கான்டெக்ஸ்ட். ஓகே, ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணிருக்கேன், இதை வச்சுன்னு வச்சுக்கலாம். ஆர் we can take an example of I'm storing the embeddings like this. இந்த இடத்துல இதை ஸ்டோர் பண்ணிருக்கேன், இந்த இடத்துல இது ஸ்டோர் பண்ணிருக்கேன். இப்போ நான் வந்து இன்னொரு கான்டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறேன். இப்போ நம்ம அந்த அட்டெண்டன்ஸ் பாலிசில நம்ம 4 லைன் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த 4மே கூட கூட இருக்கும், ரைட்? இப்ப நான் அட்டெண்டன்ஸ் பாலிசில போயிட்டு இப்போ வந்து உங்களுடைய இது பத்தி எக்ஸாம்ஸ் பத்தி நான் எழுதுனேன்னா அது வந்து அட்டெண்டன்ஸோட ரிலேட்டடா கிடையாதா? உங்களுடைய எக்ஸாம்ஸ் பத்தி நான் கொடுத்தேன்னா, செமிஸ்டர் எக்ஸாம்ஸ் இப்படி இருக்கும், அதை பத்தி இப்படி இருக்கும்னா, ஆர் தே லைக் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு அட்டெண்டன்ஸ்? No, ma'am. No, right? So they will be stored with a different embedding. அது மாதிரி இப்ப இந்த ஆப்பிளும் இந்த எக்ஸாம்பிளே இது வந்து இவ்வளவு டிராஸ்டிக்கா கொடுத்தேன்னா ஆப்பிள் இஸ் வெரி ஈஸி டு கெட் மிஸ்கன்ஸ்ட்ரூட், ரைட்? ஃப்ரூட் வேற, டிவைசஸ் வேற. இப்ப வந்து நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா, எனக்கு வந்து ஐம் கோயிங் டு கிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ மேங்கோ. ஸோ மேங்கோவோட இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்தேன்னா வாட் டு யூ திங்க் த வே இட் வில் பி ஸ்டோர்ட் வில் பி நியரர் டு த ஆப்பிள், ரைட்? மேங்கோஸ் ஆர் ஸ்வீட், மேங்கோஸ் ஆர் எல்லோ இன் கலர். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அதுகிட்ட ஸ்டோர் ஆகும், ரைட்? இப்போ நான் வந்து மைக்ரோசாஃப்ட் பத்தி நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னா எங்க ஸ்டோர் ஆகும்? இது கிட்ட ஸ்டோர் ஆகும், ரைட்? ஸோ இங்க வந்துட்டு நான் லெட்ஸ் சே ஆர் ஈவன் மோட்டரோலாவோ வேற என்ன உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ், ஆண்ட்ராய்டு ஃபோன் வெர்ஷன்ஸ், அந்த இன்ஃபர்மேஷனை இங்க ஸ்டோர் பண்ணோம். உங்களுக்கு கேன் யூ விஷுவலைஸ்? ஐ டோன்ட் நோ, நான் வந்து சொல்றது புரியுதான்னு தெரியல உங்களுக்கு. அதாவது ஃப்ரூட்டை பத்தின விஷயங்கள்லாம் ஒரு கிட்ட இருக்கும், ஒரு கிளஸ்டர்ல இருக்கும். டிவைசஸ் பத்தினதெல்லாம் ஒரு கிளஸ்டர்ல இருக்கும். இப்ப நான் வந்து டோட்டலி இர்ரெலவென்ட் டாபிக்கா நான் வந்து காலேஜஸ் பத்தி பேசுனேன்னா அது ஒரு கிளஸ்டர்ல இருக்கும், ரைட்? காலேஜஸ் இன் மதுரை அந்த மாதிரி நான் எழுதினேன்னா அதெல்லாம் இங்க இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு உங்களால விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த டேட்டா வந்து க்ளோசர் டு இருக்கிறதெல்லாம் கிட்டக்க இருக்கும், அதனோட சம்பந்தமே இல்லாததெல்லாம் தூர தூரம் இருக்கும். நீங்க அந்த எம்பெடிங்ஸ பாத்தீங்கன்னா புரியுதா நான் சொல்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனி क्वेश्चंस ஆன் தட்? மேம் क्वेश्चन இருக்கா? எஸ் மேம். சொல்லு மேம். இப்போ நம்ம அந்த காலேஜ் பாலிசி அந்த ஃபைல் எடுக்கிறப்ப வந்து லைன் பை லைனா இருந்துச்சு. ஸோ அது ஈச் அண்ட் எவ்ரி சங்க்ஸா கன்வெர்ட் பண்ணி அதை என்கோட் பண்ணி எம்படா சேஞ்ச் பண்ணிச்சு மேம். இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ஒரே ஃபைல்ல 3 டிஃபரெண்ட் கண்டென்ட்ஸ் இருக்கு மேம். கரெக்ட். லைக்
ஃப்ரூட்ஸ் பத்தி, அப்புறம் காலேஜஸ் பத்தி, அப்புறம் வந்து ஃபோன் மாடல். இப்போ எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இப்ப இந்த 3 கண்டென்ட்டுமே தனித்தனியா எம்பெட் ஆகுமா இல்ல ஒரே இதுல ஆகும்? ஓகே, சோ நீ எம்பெடிங்ன்றது வந்து அந்த ஃபைல பிரிக்கிற. சோ இப்ப நீ சொன்னல எக்ஸாம்பிள் என்ன சொன்ன, இப்ப நான் 4 லைன் அட்டெண்டன்ஸ் பாலிசியோட கூட சேர்த்து நான் லெட்ஸ் சே இன்னொரு ஒரு 10 லைன் ஆட் பண்றேன். 3 லைன் வந்து ஃப்ரூட்ஸ பத்தி, 4 லைன் வந்து ஆப்பிள் போன்ஸ பத்தியும் வச்சுக்கலாம். ஓகே, நீ என்ன பண்ற, you are still splitting the file, right? You split the file and then you're going to take each of those splitted lines into chunks, correct? Yes, ma'am. So அதனுடைய embedding நீ பார்த்தீனா, I'm trying to make you visualize the way it will be stored is relevant, related information will be closer embeddings. பார்க்கிறதுக்கு சிமிலரா இருக்கும். ஓகே மேம். புரிஞ்சுதா? ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஆப்பிள் ஃபோன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு. நான் இது ஏன் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, when you do the search, remember what we did was a search, question கொடுத்தா question வந்து எங்க வந்து அதையும் நம்ம என்கோட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். அப்ப என்ன ஆகும், இப்ப வந்து இதுதான், இப்ப இதுல வந்து உங்களோட அட்டெண்டன்ஸ் பாலிசியும் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது ஒரு இடத்துல இருக்கும். அது வந்து எங்க இருக்கும், கொஞ்சம் காலேஜஸ்க்கு கிட்ட இருக்கும். ஃப்ரூட்டை விட தூரமா இருக்கும், போன்ஸை விட தூரமா இருக்கும், ஆனா காலேஜஸ்க்கு கிட்ட இருக்கும். புரியுதா? எஸ் மேம், புரியுது மேம். புரியுதா? சோ இப்ப என்ன ஆகும், நான் கேள்வி கேட்கும் போது let's say I am asking a specific question about attendance, it is going to get it to the nearest one on that. ஓகே மேம். அந்த எம்பெடிங் வந்து இதோட க்ளோசரா. Correct. That is what we are doing when we do the search. Okay, it is not an exact thing. அந்த k எல்லாம் நம்ம பார்த்தோம், k is equal to 1 ன்னு இருந்ததுல, நீங்க பாத்தீங்களா? ஞாபகம் இல்ல அந்த கோட்ல. அதுல இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒண்ணுதான் நான் வந்து எடுத்துட்டு வர சொல்றேன், நியரஸ்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, k வந்து 2 3 மாத்துனீங்கன்னா அது நியரஸ்ட் 3 எடுத்துட்டு வரும் சங்க்ஸ். ஓகே, அதுல நீ அந்த நியரஸ்ட் 3 அனுப்பிச்சு மாடல் கிட்ட, ஹே ப்ராபபிலி இந்த ஆன்சர் இந்த 3த்துல இருக்கலாம் அப்படின்னு நீ மாடலோட இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அதை சம்மரைஸ் பண்ற. அப்படியும் பண்ணலாம். So those are all next level நீங்க போறணும். But I want to make sure you understand in your head how things are processed. எப்படி அந்த LLM வந்து நான் இப்ப வந்து ஆப்பிள்னு போன ரெலவெண்டா நான் கான்டெக்ட் யூஸ் பண்ணேன்னா அது எங்க போகும், ஃப்ரூட் கிட்ட போகாது, இங்கதான் எடுத்துன்னு வரும். அந்த எம்பெடிங் தான் க்ளோசஸ்ட் வரும் எனக்கு. Right? Do you guys understand? Yeah. Hopefully it makes sense. So நீங்க வந்து இத பத்தி again, like as I said, in the classல வந்து I'm only going to teach you basics, right? இத வெச்சு நீங்க more படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும், so that you can come back with questions. Hopefully you understood a little bit about embeddings. புரிஞ்சுதா எப்படி ஸ்டோர் ஆகும்னு சொல்லிட்டு, and எப்படி நம்ம வந்து சர்ச் பண்றோம், ஏன் நம்ம வந்து கொஸ்டினை என்கோட் பண்றோம். Do you guys, does that make sense to you now? புரியுது மேம். புரியுதா? Okay. I think 11 ஆயிடுச்சு, so I'm going to stop presenting. I know we couldn't do much, but நான் இந்த வாட்டி என்ன பண்ண போறேன்னா, homework நான் நிறைய கொடுக்க போறது, ஏன்னா because you're still trying to figure it out and உங்களோட லேப்டாப்ஸ்லாம் இருக்கு. But I want you to learn about chunking and embedding. இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ் எவ்வளவு நீங்க கத்துக்க முடியுமோ அவ்வளவு கத்துக்கிட்டு next week வாங்க, so that I can build on that. Okay? Okay. Yes, ma'am. Okay. So, Lakshya, hopefully this made sense. I know you didn't attend the other 2 classes. புரிஞ்சுதா உங்களுக்கு ஃபுல்லா? Yes, ma'am. புரிஞ்சது ma'am. Okay. Jeevaratnam, how about you? Ma'am, புரிஞ்சது ma'am. So, இப்ப புரிஞ்சத வச்சு நீங்களா கத்துக்கிட்டு வரணும் next week. I don't want you to just not do anything before the next class. Okay, va? Yeah, ma'am. Okay, ma'am. Okay, so make sure you also mark your attendance. உங்களுக்கு தெரியும் தானே எப்படி மார்க் பண்ணனும்னு? Yes, ma'am. Okay, so make sure you, and நான் இதுல போட்டுறேன் chatல, make sure you do the attendance form and come back with questions, right, before next class. Okay then. Thanks everyone. Bye. Thank you.